திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதி பாட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, ஐயா ராஜா ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாய். நால்வர் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிடப்பில் அனந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, மொழிமலி திருவாத ஊரா திருத்தால் போற்றி, 12 திருமுறை அருளிய அருளாளர்கள் 27 போற்றி போற்றி போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனாசம் சேவடி போற்றி, கருவூர் தேவர் கடலினை போற்றி, குந்துருத்தி நம்பி காட நம்பி கடல் போற்றி, கண்டராதித்தர் கடலடி போற்றி, வேணாட்டு அடிகள் விரைகளில் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருஷோத்தமன் நம்பி பூங்கழல்கள் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனா திருத்தால் போற்றி, திருவால வாயுடையார் நிழற்றான் போற்றி, ஆரைக்கல் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கடல் போற்றி, சேரமான் பெருமான் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர் கடலடி போற்றி, கபில தேவர் நாயனார் கடலினை போற்றி, மரண தேவ நாயனார் பொற்கழல்கள் போற்றி, இளம் பெருமானடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கடல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பியாண்டா நம்பி நற்றால் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலும் மாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற உன்னேன் கண் இருந்தும் எனவும் புவனம் உய்ய, இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி, இருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறப்பதற்கான பாடல் சித்ரா ஐயா யார் சொன்னீங்க? படிங்க. தளபதி அம்மாட்ட கொடுத்துருங்க. திருப்பள்ளி படி. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்தே பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமாலுற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறத்தாதே, திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து, திருமாலரியா திருப்புயங்கன்
திருத்தாள் சென்று சேர்வோமே, திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். பூதங்கள் தோறும் நின்றாயே நின்னல்லால் போக்கிலன் வரவிலம் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 197வது நாளாக போக்கும் வளர்வும் புணர்வுமிலா புண்ணியனே என்று அம்மா திருப்பிள்ளை வச்சு பாடினாங்க. போக்கும் வரவும் என்று. வாழ்க வாழ்க. இப்ப திருநறிய தமிழோசையில 5ஆம் திருமுறை 51வது பதிகம் திருப்பாலைத்துறை. திருக்குறுந்தகை பகற்பண் 4 நாழிகை 10-12 மணி 9:36 10:48. ராகம் இந்தோளம். காவிரி தென்கரையிலே 19 தலவாக கும்பகோணம் தஞ்சை பாதையிலே அமைந்துள்ளது. பெருமான் பாலைவனநாதர், அம்பாள் தவனம்பாள். இங்கே திருநாவுக்கரசர் புராணத்துல பெரிய புராணத்துல 198வது பாட்டு கருகாவூர் முதலாக. திருச்சிற்றம்பலம். கருகாவூர் முதலாக கண்ணதலோன் அமர்ந்தருளும் திரு ஆவூர் திருப்பாலைத்துறை பெறவும் சென்று இறைஞ்சி பெருகு ஆர்வத்திரு தொண்டு செய்து பெருந்திருநல்லூர் ஒரு காலும் பிரியாதே உள்ளுருகி பணிகின்றார். இந்த திருப்பாலைத்துறை என்பது கருகாவூர் திருஆவூர் அந்த பகுதியிலே இருக்கிறது என்று இடம் சுட்டி சொல்லியிருக்கிற நம்முடைய செக்கிழார் பெருமான். வாழ்க வாழ்க. அங்கெல்லாம் போய் பெருகார்வ திருத்தொண்டு செய்து அங்கே பாடிய பதிகம், பெருமானை சென்று இறைஞ்சிய பதிகம். திருச்சிற்றம்பலம். நீலமாமணி கண்டத்த நிழ்சடை கோலமாமதி கங்கையும் கூட்டினார் சூலமான் மழு ஏந்தி சுடர்முடி பால் நெய்யாடுவர் பாலை துறையரே, பால் நெய்யாடுவர் பாலை துறையரே. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றால் கையில் ஒன்றும் காணமில்லை கடலடி தொழுது உயினல்லால்னு சுந்தரர் பாட்டை நினைவுபடுத்துற மாதிரி பாலும் நெய்யும் ஆடுவர் பாலைத்துறையரே என்று அப்பர் பெருமான் வாக்கு. வாழ்க வாழ்க. 2வது கவனமா களித்து. பரமேஸ்வரி அம்மா வாங்க. பரமேஸ்வரி. கவலமா களிற்றின் உரி போர்த்தவர், கவலமா களிற்றின் உரி போர்த்தவர் தவள வெண்ணகை மங்கை ஓர் பங்கினர் தேவளவானவர் போற்றி திசை தொழும் பவளமேனியர் பாலை துறையரே, பவளமேனியர் பாலை துறையரே. பவள வெண்ணியர் பாலைத்துறையரே என்று அந்த பெருமான் யாரோடு இருக்கிறார்? தவள வெண்ணகை மங்கையோர் பங்கினராக இருக்கிறார் என்று அந்த தலத்து அம்பாள் பெரிய சேர்த்து குறிப்பிட்டு பாடியிருக்கிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க.
அடுத்து மின்னின் நுண்ணிடை 3வது பாட்டு. நடராஜ ஐயா வாங்க. நன்றிங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். மின்னின் நுண்ணிடை கண்ணியர் மிக்கெங்கோம், மின்னின் நுண்ணிடை கண்ணியர் மிக்கெங்கோ, பொன்னி நீர் மூழ்கி போற்றி அடி தொழ, மண்ணினான் மறையோடு பல்கீதமோ, பண்ணினாரவர் பாலை துறையரே, மன்னினான் மறையோடு பல்கீதமோ, பண்ணினாரவர் பாலை துறையரே. நன்றி ஐயா. மன்னே நான்மறையோடு பல்கீதமும் பண்ணினார் என்று பெருமானுக்கு திருவைந்தெழுத்தோடு பதிக விண்ணப்பம் செய்தல் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. நீடு காழிடமாய் நின்ற பத்மாவதி அம்மா வாங்க. அம்மா இருக்கீங்களா? அடியன் படிக்கிறியா? பாடுங்க. நீடு காடிடமாய் நின்ற பேய்காணம் கூடுபூதம் குழுமி நின்று ஆர்க்கவே, ஆடினார் அழகு ஆகிய நால்மறை பாடினார் அவர் பாலை துறையரே, பாடினார் அவர் பாலை துறையரே. நான்மறை பாடுதல் என்பது அஞ்செழுத்துக்கான பதிகங்களை ஓதுதல். அவங்க சொல்ற வேதம் என்பது ஓதுதல். அவங்க வேதம் பாடுதல்னு யாரும் சொல்றது இல்லை. நான்மறை பாடினார் என்பது வடமொழியில வேதம் ஓதுவது. வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறு. நான்மறை என்பது பாடுவது. அதனாலே பாடுகிற நான்மறைக்கு அஞ்செழுத்துன்னு பேர். வாழ்க வாழ்க. சித்தரு கன்னியர். அரியன் படிக்கிறையா? சித்தர் கன்னியர் தேவர் தானவர் பெற்ற நான்மறை வேதியர் பேணிய அத்தனே நமை ஆளுடையாயினும் பக்தர்க்கு அன்பர் பாலை துறையாரே, பக்தர்க்கு அன்பர் பாலை துறையாரே. திருச்சிற்றம்பலம். யாரு பெருமான் மேலே பக்தி செலுத்துகிறாரோ அவர்களுக்கு அவன் அன்பராய் இருக்கிறான். அந்த அன்புதான் சிவம். அதனாலே பக்தர்கட்கு அன்பர் பாலைத்துறையரே. வாழ்க வாழ்க. அடுத்து வெண்ணினார். சித்ரா படிக்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறும் மன்னினார் மறவாது சிவயவென்றெண்ணினார் கிடக்கமாவெளில் வானகம் பன்னினாரவர் உரையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த பாட்டுல மண்ணினார் மறவாது சிவாய என்று அப்படி எண்ணினார்னு சொன்னார். சிவாய என்று எண்ணினார். அப்ப ஓதுவது என்பது நமசிவாயமாகிய பெருமானுடைய திருப்பெயர். எண்ணுவது என்பது அது சிவாய என்ற மந்திரம். மந்திரத்தை ஓதுவதில்லை. மந்திரத்துல மனசுக்குள்ளே சொல்லணும். அதனால மண்ணினால் எண்ணினார் என்று சொல்றார். அப்ப சிவாய என்பது எண்ணுவது, நமசிவாய் என்பது ஓதுவது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயே. நமசிவாய் என்பது பெருமானுடைய திருப்பெயர். அதை ஓத வேண்டும். அது பலகால் ஓதினால் அது மந்திரமாக மாறும். அதை மனதுக்குள்ளேயே எண்ணுதல். அதனால சிவாய என்று எண்ணினார்க்கு இடம் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. ராஜேஸ்வரி அம்மா வாங்க.
குறவனார் கொடுக்குட்டி. மா ராஜேஸ்வரி வரீங்களா? ராஜேஸ்வரி வாங்க. குறவனார் கொடு கொண்டியும் கொக்கரை விரவினார் பண் கொழுவினையும் மறுவனான் மலர் மல்கி சென்மகள் பரவு நீர் பொன்னி பாலைதுரைய பரவு நீர் பொன்னி பாலைத்துறையரே என்று பெருமானுக்கு மல்லிகை சண்பகம் முதலிய பூக்களை கொண்டு பரவுதல். வாழ்க வாழ்க. அப்புறம் தொடரும் தொண்டரை. சரஸ்வதி அம்மா வாங்க. சரஸ்வதி. நமசிவாய வாழ்க. தொடரும் தொண்டரை துக்கம் தொடர்ந்து தொடரும் தொண்டரை துக்கம் தொடர்ந்து வந்தடரும் போதர நாயருள் செய்பவர் கடலின் அஞ்சை நீ கண்டர்கடி பூனல் கடலும் கண்டனி கஞ்சன் கண்ட கடி பூனல் படரும் செஞ்சடை பாலை துறையே படரும் செஞ்சடை பாலை துறையே. பெருமானுக்கு உண்மையாக தொண்டு செய்தார். அப்படி தொண்டு செய்கிற அந்த தொண்டர்களுக்கு ஏதாவது துக்கம் வந்தால் அந்த துக்கத்தை அவன் போக்கி அருளான் என்பதை அடரும் போது அரணாய் அருள் செய்வார். நம்முடைய துக்கத்தை, துக்கம் என்னால வருது, தீவினையினால வருது, அந்த தீவினையை அறுத்து அவனுக்கு நாம் நல்வினை செய்கிற சூழலை உருவாக்குவான் என்ற வகையிலே அரணாய் அருள் செய்பவர் என்று பாடுகிறார் அப்பர் வருவான். வாழ்க வாழ்க. மேகம் தோய்பிறை. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மேகம் தோய்பிறை சூடுவர் மேகலை நாகம் தோய்ந்த அறையினர் நல்லிய தோய்ந்த புனர்முலை மங்கையோர் கோபம் தோய்ந்த புனர்முலை மங்கையோர் பாகம் தோய்ந்தவர் பாலை துறையரே பாகம் தோய்ந்தவர் பாலை துறையரே. நன்றிங்க ஐயா. சிவாயனம். பெருமான் கருணையின் அடையாளமாக மங்கையை பாகம் கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்வார்கள். சில பேர் நான் தீவிர சைவன் சொல்லிட்டு சிவனை தவிர வேற யாரும் கும்பதில்லை, அம்பாள் சன்னதி பக்கமே போறதில்லை, அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. அது வேற சைவம். அது லிங்காத சைவம்னு பேரு அதுக்கு. ஆனா அது நம்ம இல்ல. சித்தாந்த சைவத்துல பெருமான் தானும் தன் தையலுமாக இருக்கிறான். அதனால புனர்முலை மங்கையர் பாகம் தோய்ந்தவர் என்று அவன் தானும் தன் தையல் மறந்து தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் உடை தொன்மை கோலம்தான் நம்ம அவளோட அம்மையப்ப வடிவம். அதுதான் நம்ம சைவத்துக்குரியதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க காட்டாரு. புனர்முலை மங்கையோர் பாகம் தோய்ந்தவர் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. வெங்கண் வாழற வாட்டி. வந்தவாசி செண்பகவல்லி அம்மாங்க. வந்தவாசி. அதுல என்னொன்னு, பெருமான் அம்மையப்ப இருக்கிற அடையாளத்தின் போது நம்ம நெற்றியில நீரு பூசி குங்குமம் வைத்த பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா திருநீரு தான் சிவம்னு நினைக்கிறாங்க. இல்ல, திருநீர் என்பது பறையின் வரலாறுன்னு போட்டிருக்கும். அது சக்தியின் வடிவம். குங்குமம் தான் சிவப்பு சிவன். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மன் என்று குங்குமம் தான் சிவத்துக்கு அடையாளம். அந்த சிவத்துக்கு அம்பாளுக்குன்னு வச்சு தனியா பிரிச்சுட்டாங்க, பாகத்தை பிரிச்சுட்டாங்க. ஆனால் அப்படி அல்ல. குங்குமம் என்பது சிவத்தின் அடையாளம். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மன்.
திருநீர் பறையின் வரலாறு என்பது சக்தி வடிவம், குங்குமம் என்பது சிவத்தின் அடையாளம். இதை பல பேர் புரிந்து கொள்வதே இல்லை. வெறும் விபூதி மட்டுமே வச்சுக்கிறது, அந்த விபூதியும் பொட்டா வச்சுக்கிறது அப்படிலாம் பண்றாங்க. அது நம்முடைய சைவ மரபு அல்ல. அது அந்த லிங்காயத்துன்னு சொல்லி அந்த அந்த இந்த மரபு வீரசைவ மரபு. வீரசைவ சித்தாந்த மரபு வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியாம இருக்கிறாங்க. ஆனால் பெருமான் தானும் தன் தையலுமாக இருந்து அவன் என்ன பண்ணுகிறான்? புனர்முலை மங்கனாக இருந்து சிவமும் சக்தியுமாக இருக்கிறான். சிவசக்தி தான் நம்முடைய சைவ வழிபாட்டுக்குரியது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பாட்டா 10வது பாட்டு 11 இருக்கு. வங்கண் வாழற வாட்டி. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலமே அனைத்து அடையத்துடன் திருச்சிற்றம்பலம். வெங்கண் வாழற வாட்டி விருட்டுவர் அங்கனாரடியார்கருள் நல்குவர் செங்கண் மாலையன் தேடற்கரியவர் பைங்கன் ஏற்றினர் பாலை துறையரே. செங்கண் மாலையன் தேடற்கரியவர் பைங்கன் ஏற்றினர் பாலை துறையரே. திருச்சிற்றம்பலம். செங்கண் மாலையன் தேடற்கு அறிவர். திருமாலும் பிரமனும் தேடுவதற்கு அறியானவர். ஆனால் பைங்கண் ஏற்றினென்று அவனுடைய கண்ணின் கருணையினாலே அடியார்களுக்கு எளியராக இருக்கிறான் என்பதை பைங்கணேற்றினரு பாலைத்துறையரே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. உரத்தினால் அரக்கன். 11வது பாட்டு. லட்சுமாவதி அம்மா படிக்கிறீங்களா? கூப்பிட்டப்ப வரல. சிவாயனமையா புறத்தினாலரகன் உயர் மாமலை நெருக்கினானே நெறித்து அவன் பாடலும் இரக்கமாருள் செய்த பாலை துறை கரத்தினா தொழுவார் வினை ஓயுமே. கரத்தினா தொழுவார் வினை ஓயுமே. திருச்சிற்றம்பலம். 3வது பாடு பாடுறது உங்களை கூப்பிட்டு 3 வாட்டி கூப்பிட்டாருங்க, ஆளை காணும். இல்லையா? அது வரலையா? சிவாயனமையா இப்பதான் வந்தது. அப்புறம் கூப்பிடலன்னு பழி சொல்லக்கூடாது. இல்லையா 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 சொல்லுங்க. வாழ்க வாழ்க வாழ்க. இப்ப கரத்தினால் தொழுவார் வினை ஓயுமே என்று பெருமான் நம்முடைய கரங்களாகிய கை இருக்குது தொழுவதற்கு, தலை வணங்குவதற்கு, கை தொழுவதற்கு, கைகால் குப்பி தொழில். வாழ்க வாழ்க. அடுத்து 52வது பதிகம் திரு நாகேஸ்வரம். திருக்குறுந்தொகை பகற்பெண் 4ஆக நாழிகை 10 - 12, மணி 9:36 - 10:48, ராகம் இந்தோளம். இது காவிரி தென்கரையிலே 29ஆக கும்பகோணத்துக்கு கிழக்கே இருக்கிற பெருமான் நாகநாதர். அம்பாள் குன்றாமுலை அம்மை. இது திருநாவுக்கரசர் பாட்டு 192. எழில் பொல் எரிபுனல் பொன்மணி 192. திருச்சிற்றம்பலம். எரிபுனல் பொன்மணி சிதறும் திருநீர் பொன்னி இடை மருதை சென்றெய்தி அன்பினோடு மறிவிரவு கரத்தாரை வணங்கி வைகி வன் தமிழ் பாமாலை பல மகிழச் சாத்தி பொரியரவம் புனைந்தாரை திருநாகேச்சுரத்து போற்றி அருந்தமிழ் மாலை புனைந்து போந்து செறிவிரை நன் மலர்ச்சோலை பழையாறு எய்தி சிறுசக்தி முற்றத்தில் சென்று சேர்ந்தார். இங்க திருநாகேச்சுரத்து போற்றி அருந்தமிழ் மாலை புனைந்து என்று அந்த அதை அருந்தமிழ் மாலையாக குறிப்பிடுகிறார். நல்லதோ நாகம் கொண்டாட்டுவர் வல்லரு வல்வினை தீர்க்கும் மருந்துதான் பல்லில் ஓடு கையேந்தி பலிதிரி செல்வர் போ திருநாகேச்சரவரே. பல்லில் ஓடு கையேந்தி பலிதிரி
செல்வர் போல் திரு நாகேச்சரவரே. பெருமான் அப்பர் பெருமானுக்கு நாவுக்கரசர்னு பேர் வச்சாங்க. எதனால தெரியுமா? பெருமான் பிச்சை எடுக்கிறான், பல்லில் ஓடுகை ஏந்தி பலி திரிகிறான். அவன் பிச்சைக்காரன் சொல்லிட்டாரு. அடுத்த பாட்டுல அவர் செல்வர்னு சொல்றாரு. பிச்சைக்காரன் சொல்லி செல்வர்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் யான் எனது என்ற செருக்கை பிச்சை ஏந்தி நமக்கு அருள் செய்கிற செல்வனாக இருக்கிறான் என்பதனாலே பலிதிரி செல்வர் என்று முன்னுக்கு பின் முரணான இரண்டு சொற்களை ஒன்னா சேர்த்து நமக்கு பலிதிரி செல்வனாக நாகேச்சர பெருமானை காட்டுகிற சிறப்புக்குரியவர் திருநாவுக்கரசர். வாழ்க வாழ்க வாழ்க. நாவலம் பெருந்தீவினில். பட்டம்மாள் வாங்க, பட்டம்மாள். நமங்கய்யா. நாவலம் பெரும் தீவினில் வாழ்பவர் மேவி வந்து வணங்கி வினையொடு பாவமாயின பற்றறுவித்திடும் தேவர் போல் திரு நாகேசரவரே. தேவர் போல் திரு நாகேச்சரவரே. வாய்னமே. பழைய காலத்துல தமிழ்நாடு எப்படி இருந்தது? கன்னியாகுமரி முதல் கைலாயம் வரை இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை சுருக்கிட்டாங்க. அதனாலதான் கைலாயம் வரை போய் பாடினாங்க. அந்த அவ்வளவு பெரிய இடத்த நாவலம் பெரும் தீவு என்று காட்டுகிறார் நம்முடைய அப்பர் பெருமான். இமயமலைக்கு அந்த பக்கம் இருந்தாங்க, இந்த பக்கம் ஃபுல்லா தமிழ் இருந்தாங்க. அதுலதான் செந்துவெளி நாகரிகம்லாம் இருந்தது. எல்லாம் பழைய செய்திகள், ஆனா எல்லாம் மறக்கப்பட்டு விட்டது. அதனால அதை நினைவுபடுத்துற மாதிரி நாவலம் பெரும் தீவினில் மாழ்பவர் அவர் பாவமாயின பத்தறுத்திடும் தேவர் என்றெல்லாம் காட்டுகிறார். வாழ்க வாழ்க. ஓதமார் கடலின் விடமுண்டவர். மூணாவது பாட்டு. உமா அம்மா வாங்க, உமா அம்மா. கடலின் விடம் உண்டவர் ஆதியாராயனோடு அமர்களுக்கெல்லாம் மாது ஓர் கூறர் மழுவலன் ஏந்திய நாதர்கோள் திரு நாகேஸ்வரரே. மாது ஓர் கூறர் மழுவலன் ஏந்திய நாதர்கோள் திரு நாகேஸ்வரரே. சுவாயினம். பெருமான் மாதோர் கூரன், மாதோர் கூரனை வலஞ்சுடி மருவிய மைந்தானை வான நாடென பாடுவார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். அதனால அவன் மாதோர் கூரனாக சிவமும் சக்தியுமாக இருந்து அருள் செய்கிற நாதனாக இருக்கிறார் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. சந்திரனோடு சூரியன். கோபால் சரிதா அம்மா வாங்க. இருக்கீங்களா? கோபால் சரிதா. கோபால் சரிதா ஐயா இல்லைங்கய்யா. அவங்க லலிதா அம்மா வாங்க. லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஒரு 3 பேருக்கு மீட் ஓபன் பண்ணீங்க. முனுசாமி ஐயா, சிவசெல்வி அம்மா, செல்வம். லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா ஐயா வாங்க வாங்க. எந்த பாட்டுங்க ஐயா? 5ஆம் திருமுறை 52வது பதிகத்துல 4வது பாட்டு. வரகாலம் பழகுது ஐயா. இங்கல நான் ஒரு இடம் இருக்கேன். சரிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். சந்திரனோடு சூரிய தாமுடன் வந்து சீர்வழி பாடுகள் செய்த பின் ஐந்தலரையற விண்பணி கொண்டருள் மைந்தர் போல் மணி நாகேசரவரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. மைந்தர் போல் மணி நாகேச்சரவரேன்னு சொன்ன உடனே லலிதா அம்மாவுடைய பேரப்பிள்ளைதான் ஞாபகம். கிரணம், நம்முடைய தர்ஷனம், மைந்தர்கள் அல்லவா. வாழ்க வாழ்க. அடுத்து ஐயா இருக்காங்களா? பாலசுந்தரா இருக்காங்களா?
வேற யாரையாவது பாட சொல்லுங்க ஐயா. பூஜை ஐயா இல்லையா? பண்ணிக்கிறாரு. ஐயா ஐயா சரி பூஜை பண்ணிக்கிறாரு ஐயா. சரி 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 கணபதி ஐயா வாங்க. பண்ணிடுறீங்களா? கணபதி ஐயா வாங்க. ஐயா ஒரு வாங்கய்யா பாலசாரியா பாடுறேன். வாங்கய்யா ஒரு நிமிஷம் பாலசாரியா பாடிட்டா அப்புறம் கணபதி ஐயா பாட்டு. ஐயா பாடிடுறேன் ஐயா. சிவாய் நம்ம ஐயா பாடுங்க பாடுங்க. அடுத்த பாட்டை கணபதி ஐயா பாட சொல்றேன். பண்டோ தாளிழவான் படித்தக்கன கொண்ட வேள்வி குமண்டையது கெட தந்த மாவிதாவின் தலை கொண்ட செண்டர் போல் திரு நாகேச்சரவரே செண்டர் போல் திரு நாகேச்சரவரே. திருச்சிற்றம்பலம். சிவாய் நம்மையா. வாழ்க வேள்வி. இங்க தக்கனார் கொண்ட வேள்வி குமண்டை அதுகடன்னு வேள்வியை அழித்தார்னு சொல்லுவாங்க. தக்கன் வேள்வி அழித்தது வீரபத்திரர்னு சொல்லுவாங்க. அப்ப வேள்வி என்பது இரண்டு வகை. ஒன்று அக்னி தேவனை எழுப்பித்து அதன் மூலமாக நமக்கு வேண்டிய நல்ல காரியங்களையோ தீர காரியங்களோ செய்து கொள்ளுதல் என்பது ஒரு வகை. அது தேவ வழிபாடு. அதுக்கு அக்னி காரியம்னு பேரு. நம்ம திருமுறையில செய்யற அந்த வேள்விக்கு சிவ வேள்வின்னு பேரு. திருமாலும் பிரமனும் காணாபோது அவன் தீயடலாய் நின்றான் என்று சொல்லி நாம் வழிபடுகிற அந்த நாம் செய்கிற வேள்விக்கு சிவ வேள்வின்னு பேரு. அங்கே பெருமானுக்கு மட்டுமே இடம் உண்டு. இங்கே தேவர்களுக்கு இடம் இல்லை. வாழ்க வாழ்க. வம்பு பூங்குழல். ஐயா கணபதி ஐயா பாடுங்க. 5:52 6வது பாட்டியா? சிவா சிவா சித்தமலம் நமச்சிவாய வாழ்க. அடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமுத்திராமி நானாவித பரிமளம் மந்திர சொன்ன பத்திர புஷ்பாஞ்ச சமர்ப்பியாமி தேவதேவம் நீராஞ்சன சமர்ப்பியாமி. சிவாய நம சிவாய நம. சித்தமலம் பம்புங்குழல் மாது மருகவோ கம்பையானை கரத்தினர் செம்பொழிதேழும் மலர் செஞ்சடை நம்பர் போல் திருநாயேசரே குறித்தேகரத்தினர் செம்புணரிதழும் மலர் செஞ்சடை நம்பர் போல் திருநாயேசரத்தனே திருநாகேசரவரே. சித்தம்பலம். நன்றி ஐயா. வணக்கம். பேட்டரி லோ ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஐயா. சிவா வரையா ஒரு நிமிஷம். அது பேட்டரி லோ ஆயிடுது. பேட்டரி சார்ஜ் பண்ண விட்டம்போது பேட்டரி லோ காட்டுது. சரி வாங்க. நீங்க கம்பமாகரி உரித்த கரத்தினார் என்று அவன் ஆணை உரித்த பிரான். அப்படி ஆணை உரித்த அப்படி இருக்கிறான். பம்புலால் பூங்குழல் மாதோர் பாகமாய் கருணையின் அடையாளம் இருக்கிறான். வீரத்தை காட்டுகிற யானை உரித்த அந்த வீரத்தை காட்டுகிற பெருமான் கருணையின் அடையாளமாக பம்பு பூங்குழல் மாது மருகவோர் என்று இந்த இரண்டையும் வீரத்தையும் கருணையும் சேர்த்து காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. மானை ஏந்திய கையினர். வாழப்பாடி சித்ரா அம்மாவாங்க.
திருச்சிற்றம்பலங்கய்யா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. மானை ஏந்திய கையினர் மையரு ஞான சோதியர் ஆதியர் நாமத்தான் ஆன அஞ்செழுத்து ஓத வந்தன்னிக்கும் தேனர் போல் திருநாகேச்சரவரே ஆன அஞ்செழுத்து ஓத வந்தன்னிக்கும் தேனர் போல் திருநாகேச்சரவரே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். ஆன அஞ்செழுத்து ஓத வந்து அன்னிக்கும் என்கிற போது மணிவாசனுடைய வாக்குதான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அவர் ஆகமம் என்பது ஏதோ வடமொழி வேதம் தான் சொல்றான், இல்ல. ஆகமம் என்பது ஆன்மாக்கள் நிறைந்திருக்கிற இடம். அது தமிழாகமம்ன்ற திருமந்திரத்தையும் குறிக்கலாம். இன்னொன்று ஆன்மாக்கள் மனம் நிறைவு பெறுகிற இடமாக அஞ்செழுத்தை ஓதுதல். அந்த அஞ்செழுத்து அன்னிக்குமானால் பெருமான் என்ன பண்ணுவான்? நம்மை தேடி அருள் செய்வான். அதனால அவன் தேனர் போல் தித்திப்பான் என்று சொல்கிறார். அஞ்செழுத்து ஓதினால் பெருமான் தேன் போல தித்திப்பான். ஆன அஞ்செழுத்து ஓத அன்னிக்கும் தேனரு திருநாகேச்சரவரே. வாழ்க வாழ்க. கடல்கொள் காலினர். ஸ்ரீதேவி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. கடல் கொள் காலினர் காலனை காய்ந்தவர் தடல்கொள் மேனியர் சாந்த வெண்ணீரணி கலல்கொள் காலினர் காலனை காய்ந்தவர் தளல்கொள் மேனியர் சாந்த வெண்ணீரணி அழகர் ஆழ்நிலர்கீழ் அழகர் ஆழ்நிலர்கீழ் அறம் ஓதிய அழகர் ஆழ்நிலர்கீழ் அறம் ஓதிய குழகர் போல் கூடி நாகேச்சரவரே. அழகர் ஆழ்நிலர்கீழ் அறம் ஓதிய உலகர் போல் குழி நாகேச்சரவரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சைவ நன்னெறி நான்மை என்று சொல்லப்படுகிற அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்வகை பொருளை ஆலமரத்தின் கீழ் இருந்து ஓதினாராம். அதனால அழகரு ஆழ்நிழற்கீழறம் ஓதிய குழகர் என்று பாடுகிறார் அப்பர் பெருமான். அப்படி பாடுகிற அவர் காலிலே கடல் அடைந்திருக்கிறானா. இந்த பாட்டை நம்ம திருமுறை நெறியில திருமணம் செய்ய சொல்ல அந்த பெண்ணுடைய காலில் மெட்டி அணியும் போது இந்த பாட்டை சொல்லி அந்த மெட்டி அணிவார்கள். அந்த மரபெல்லாம் மறந்துட்டு அதெல்லாம் யாரும் கவனிக்கிறதே இல்லை. தாலி கட்டினோட எல்லாம் பறந்துடுறாங்க. அதனால அந்த சொல்லலாம் கவனிக்கிறது இல்லை. இந்த பாட்டு சொல்லிதான் அந்த காலில் மெட்டி அணிவோம். கடல்கொள் காலினர் காலனை காய்ந்தவர் தழல்கொள் மேனியரு சாந்தவன் நீரணி அழகரு ஆழ்நிழற்கிழறம் போதிய குழகர் போல் குளிர் நாகேச்சரவரே. ஏன் அந்த கடல் அங்க சொல்றோம்னா, மாப்பிள்ளை என்ன பண்ணுவாரு, தாலி கட்டின அப்புறம் பெண்ணை கொண்டாந்து அங்க அந்த அம்மி மிதித்தல், அங்க அருந்ததி காட்டுதல் ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அது நம்ம அந்த பிராமண மரபு தான் அந்த அருந்ததி காட்டுதல். நமக்கு அருந்ததி காட்டுதல் இல்ல, அந்த கல்லுதான் கற்பின் அடையாளம். அதனால அந்த கல்லு மேல அந்த மாப்பிள்ளை காலத்துக்கு பெண்ணுடைய காலத்துக்கு அந்த அம்மி மேல வைக்கணும். கற்புக்கு உறுதியாக உறுதி கற்பனப்படுவது சொத்திரம்பம் என்று அது இருபாலாருக்கும் உரியது என்ற வகையில அந்த பெண்ணுடைய காலை பிடிச்சு வைக்கணும். அதெல்லாம் உணர்வு அறிந்து பொருள் அறிந்து செஞ்சா அதுக்கெல்லாம் பலன் ரொம்ப அதிகம். அது யாரும் பல பேர் கவனிக்கிறது இல்லை. அந்த பெண்ணை காலை பிடிச்சா பெண்ணை காலை பிடிச்சா கொடுக்குற காலை இழுன்னுவாங்க. அந்த நேரம் பார்த்து கூடக்கிற பொம்பளை எல்லாம் சேர்ந்து ஏன் வாழ்க்கையில விட்டு கொடுக்குறோம், அதனால நீ எடுத்து காலை வையே, அவங்க மாப்பிள்ளை தான் காலை இழுக்கணும் இல்லை, அதனால அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ண பக்குவமா சொல்லி அந்த நிகழ்ச்சியை நடத்துறோம்னா
அந்த பெண்ணுடைய கால் வந்து சக்தியின் அடையாளம், அபரஞானம்னு பேரு. அந்த இது வந்து பரஞானம். ஆணுக்குரியது பரஞானம், பெண்ணுக்குரியது அபரஞானம் சொல்லி அந்த அபரஞானத்தை கையிலே ஏந்துதல் தான் அந்த நிகழ்ச்சி. அப்போ இந்த பாட்டை பாடுவாங்க. கடல்கொள் காலினரு காலனை காய்ந்தவர் அழகரு தடல்கொள் மேனியரு சார்ந்த வெண்ணீரணி அழகரு ஆழ்நிடக்கிழரம்போதிய உலகர் போல் குளிர் நாகேச்சரை. அப்படி பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. திருமுறை நெறியில திருமணம் செய்தா அது அர்த்தம் தெரியாம ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதை கூர்ந்து கவனித்தா நல்ல நிறைய செய்திகள் கிடைக்கும். இந்த பாட்டு சொல்லும்போது இன்னொரு பாட்டு சொல்லுவாங்க. பறக்கும் பெருமை இலங்கை என்னும் பதியிற் பொலிவாய அரக்கர் அந்த கால் விரல் ஒன்றி இரக்கம்போர் குளிர் நாகேச்சரவரை இன்னொரு பாட்டு சொல்லுவாங்க. அந்த வகையில அந்த அபரஞானத்தை தாங்கி அதன் மூலமாக பரஞானத்தை அடைதல் என்ற வகையிலே அந்த நிகழ்வு. அது எத்தனை பேருக்கு இந்த நிகழ்வு தெரியுதல்ல, எத்தனை பேர் சொல்றாங்கன்னு தெரியாது. சிவசிவா வாழ்க வாழ்க வாழ்க. அந்த பாட்டை பாடினார் நம்முடைய சிவனேசன். இன்னொரு முறை பாடுங்க அந்த பாட்டை. சிவசிவா சிவனேசையா பெரிய வாய்ப்பு பெருமானத்திலோடி நினைக்கிறேங்கய்யா. கலல் கொள் காலினர் காலனை காய்ந்தவர் கலல் கொள் காலினர் காலனை காய்ந்தவர் தலல்கொள் மேனிய சாந்த வெண்ணீரணி அழகர் ஆழ்நிலர்க்கே அழகர் ஆழ்நிலர்கீழ் அறம் ஓதிய அழகர் ஆழ்நிலர்கீழ் அறம் ஓதிய உலகர் போல் குளிர் நாகேச்சரவரே குழகர் போல் குளிர் நாகேச்சரவரே. நன்றி ஐயா. பெண்ணுக்கு திருமணம் பண்ணி மாலை மாத்தின உடனே என்ன பண்ணாத மாலை மாற்றுதல். மங்கை காண கொடார் மணமாலையை கங்கை காண கொடார் முடிக்கண்ணியை நங்கை மேரிடை மருதரின் நங்கைக்கு எங்கு வாங்கி கொடுத்தார் இதழி என மாலை மாற்றுவாங்க. அந்த மாலை மாற்றிய பிறகு அவர்களை சிவமும் சக்தியுமாக பாவித்து அந்த சக்தியாகி அந்த பெண்ணின் கால மாப்பிள்ளை கையால பிடித்த அது அபரஞானம், அதன் மூலமாக பரஞானத்தை அடைதல் என்ற வகையில அந்த 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 பாட்டை சொல்லி அந்த நிகழ்ச்சியை நடத்துறது. அதை வேற மாதிரிலாம் கொண்டு போய் அதை அருந்ததி காட்டுதல், அம்மை மிதித்தல், அருங்கதி காட்டுதல்னு வேற மாதிரிலாம் கொண்டு போய் அந்த வைதிக மரபுல கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அது சிவ நிலையிலே நின்று வழிபாடு செய்கிற ஒரு அருமையான நிகழ்வு. அதை பல பேர் பொருள் உணர்ந்து செய்யறது இல்லை. அது செய்ய வேண்டும் என்று பெருமான பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அது பழைய ஞாபகம் வந்துச்சு, அதனால திருமண நிகழ்வுல ஐயா இதை இன்னொரு தடவை சொல்லுங்க. ஐயா இதை இன்னொரு முறை சொல்லுங்க. இதை இன்னொரு முறை சொல்லுங்க. அதாவது பெருமான் திருமணத்துல ஆணும் பெண்ணுமாக திருமணம் செய்து கொள்ள சொல்ல தாலி கட்டின உடனே மாலை மாற்றுவார்கள். மாலை மாற்றும் போது என்ன பண்ணுவாங்க? மங்கை காண கொடார் மணமாலையை கங்கை காண கொடார் முடிக்கண்ணியை நங்கை மேலிடை மருதரின் நங்கைக்கு எங்கு வாங்கி கொடுத்தார் இதழி என மாலை மாற்றுது. மாலை மாற்றின உடனே அந்த மணமக்களை சிவமும் சக்தியுமாக காணுதல். பூந்தார் அருங்கொன்றை மாலையை வாங்கி சடைக்கணிந்து கூர்ந்தார் விடையினை ஏரிப்பல் பூதப்படை நடுவே போந்தார் புறையிசை பாடவும் ஆடவும் கேட்டருளி சேர்ந்தார் உமையவளோடு நைத்தானத்து இருந்தவனேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டையும் சொல்லி அந்த மணமாலையை மாற்றுவார்கள். அதனால போட்டு பாடுற பாட்டு யாருக்கும் தெரியாது. போட்டோக்காரன் வீடியோக்காரன் ஒரு நிமிஷம்னு அந்த நம்மள அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணுவான். அதனால பல பேர் அதெல்லாம் அந்த பாட்டை சொல்றதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. அதனால உணர்வு பூர்ந்தா செய்யும் போது அவர்கள் சிவமும் சக்தியுமாக இருக்கிறார்கள்.
பூந்தார் அருங்கொன்றை மாலையை வாங்கி சடைக்கணிந்து கூர்ந்தார் விடையினை ஏறிப்பல் பூதப்படை நடுவே போந்தார் புறையிசை பாடவும் ஆடவும் கேட்டருளி சேர்ந்தார் உமையவளோடு நெய்த்தானத்து இருந்த திருநெய்த்தான பதிகம். அங்க உமையவளோடு நெய்த்தானம் இருந்தது. சிவனும் சக்தியுமாக நெய்யாடியப்பராக இருந்து மாப்பிள்ளையப்ப சிவனமா பார்க்கணும், பெண்ணை வந்து சக்தியா பார்க்கணும். அந்த சக்தியினுடைய திருவடி அபரஞானம். அத மாப்பிள்ளை கையில பிடிச்ச அந்த அது நம்மளை பரஞானத்துக்கு கொண்டு செலுத்தும் என்ற வகையில அந்த நிகழ்ச்சி. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி 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 ஐயா, நன்றி. இதை உணர்ந்தா பொருள் உணரும். ஏன்னா அதுக்காக அந்த திருமுறை எப்படி எல்லாம் திருமணம் செய்யணும்னு போட்டிருப்பாங்க. அதை நம்ம உணரணும். தாலி கட்டுறது மட்டும்தான் கல்யாணம் நினைச்சுக்கிறான். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிகழ்வு, தாலி கட்ட பிறகு ஒரு 10 நிகழ்வு, மொத்தம் 21 நிகழ்வு. அதுக்கான தொகுக்கப்பட்ட திருமுறை பாடல்கள் 81 பாடல்கள். அந்த பாடலை ஒண்ணொன்னா நினைச்சு பொருள் செஞ்சா திருமணத்துக்கான பொருள் என்னன்னு தானா விளங்கும். இறையாடை நாள் முன்னிறை நீருமாறை காப்பு முறையின்றார் ஓம்படல் நீர்வார்த்தல் நிறைதாலி கட்டுரை ஆசான் பட்டம் மாலையிடம் மெஞ்சுபுரி ஒட்டு அருகேற்றல் காப்பு வாழ்த்துன்னு 21 வகையான சடங்குகளை பட்டியலிட்டு எங்க ஐயா ஒரு சின்ன வெண்பா பண்ணார். அதை வைத்து கொண்டு நம்ம திருமணத்தை செய்தால் அதுக்கான அந்த பலன் வந்து ரொம்ப அதிகம். இதெல்லாம் பல பேர் செய்யறதில்ல, செஞ்சாலும் அது வந்து உணர்றதும் இல்லை. என்ன ஏதோ தாலி கட்டினோம், விஷ் பண்ணோம், போயிடணும், அவ்வளவுதான். வாழ்க வாழ்க. சூப்பரான விளக்கம், சூப்பர்யா, சூப்பர். பெரியவ நம்ம கொடுத்த கடை நம்ம பயன்படுத்த இல்ல, பயன்படுத்த அதுக்கு பலர் அதிகம். பயன்படுத்தி பாருங்க ஐயா. திருச்சிட்டம்பலம். சொல்லுங்க. நாங்க ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோங்க ஐயா. சொல்லுங்க. அந்த திருமணத்துல அந்த மணமக்களுக்கு தாலி கட்டி மாலை மாத்தினோடனே ஐயா, நாங்க ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோங்க ஐயா. சரி. மாலை மாற்றினோடனே அந்த மணமக்களை வந்து எல்லாரும் சுத்தி வந்தாங்க, அடியார்கள் எல்லாம். ஆமா, சிவமும் சக்தியுமாக பாவித்து மனம் வருதல். அதான் அந்த பாட்டு என்ன சொன்னேன் இல்லையா? பூந்தார் அருங்கொன்றை மாலை வாங்கி சடைக்கணிந்து கூர்ந்தார் விடையினை பேரிப்பல் பூத நடுவே போந்தார் புறையிசை பாடவும் ஆடவும் கேட்டருளி பெருமானை பாடவும் ஆடவும் செய்து கூர்ந்தார் நெய்த்தானத்தோடு இருந்தவரே அந்த பாட்டு. அதனால அப்படி அவர்களை சிவமும் சக்தியுமாக பாவித்து வலம் வந்து வழிபடுதல். அது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழி. அதை நம்ம பயன்படுத்துறதில்ல. சில இடத்துல அதை உணர்ந்து செய்யறவங்க திருமுறை நெறியில உணர்ந்து செய்யறவங்க அதை செய்வாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. வாழ்க வாழ்க. அதான் நான் அந்த நெறியில் தான் திருமணம் பண்ணிக்கிறேன். இப்ப என்னுடைய திருமண நிகழ்ச்சிகள் அது மாதிரி நான் ஒரு 50 வருஷமா அந்த வேலையை பண்ணிக்கிறேன். வாழ்க வாழ்க. நன்றி. திருமண நிகழ்வு அப்படி அமைய வேண்டும். ஆனா அதுக்கான நேரமும் காலமும் கொடுப்பதில்ல. நம்ம எல்லாம் இதெல்லாம் வந்து மானசீகமா பண்ணிக்கிறத தவிர எல்லாத்தையும் சொல்லவோ செய்யவோ முடியறது இல்ல. தாலி கட்டினோடனே எல்லாம் பறக்குறாங்க. இப்ப போட்டோ எடுக்கிறதுலயே குறியா இருக்காங்க, பிரைஸ் கொடுக்கறதுல குறியா இருக்காங்க. அதனால இதெல்லாம் பல பேர் கவனிக்கிறது இல்ல. மானசீகமா பாவனையில நம்ம அந்த நிகழ்ச்சியை வந்து இது பண்ணிக்கணும். அதுக்காக வாழ்க. அடுத்து இந்த பாட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சது இன்னைக்கு. கடல்கள் காடுகள் அந்த பாட்டு இன்னொரு பாடம் சொல்லுங்க. 3 முறையா பாடிடும். ஏன்னா ரெட்டப்படையில இருக்கும், ஒத்தப்படையில இருக்கும். ஐயா. கடல்கள் காலினர் காலனை காய்ந்தவர் கடல்கள் காலினர் காலனை காய்ந்தவர் தளல்குள் மேனிய சாந்த வெந்நீரணி அழகர் ஆள் நிலர்கீழ் அழகர் ஆள் நிலர்கீழ் ஓதிய குழகர் போல் குளிர் நாகேச்சரவரே குழகர் போல் குளிர் நாகேச்சரவரே. நன்றி ஐயா. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செல்வர்னு சொல்லுவாங்களே, அந்த வகையில திருமுறை நெறியிலே பொருள் உணர்ந்து அந்த சடங்குகளை திருமுறை நெறிகளை செஞ்சா
இந்த விளக்கங்கள்லாம் தானா நம்முடைய உள்ளத்துல வந்து அமையும். நம்ம அந்த பொருளை தேடம் போடல, அந்த பொருள் தானா வந்து அமையும். அந்த திருமுறைகளே அதற்கு பொருள் சொல்லும். அப்படி உணர்ந்து செய்தால் நம்முடைய வாழ்க்கையில பலன் அதிகம். யார் யாருக்கு அந்த புண்ணியம் கிடையாதோ அந்த அந்த என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே. வாழ்க வாழ்க. அடுத்த பாட்டு 9வது பாட்டு வட்ட மாமது. முனுசாமி ஐயாவா? திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வாங்க. வட்ட மாமதில் மூன்றுடன் வல்லரன், வட்ட மாமதில் மூன்றுடன் வல்லரன், துட்ட செய்கையில் ஆகிலும் சூழ்ந்தவர், குட்ட வல்வினை தீர்த்து குளிர்விக்கும், சிட்டர் போல் திரு நாகேஸ்வரவரே, குட்ட வல்வினை தீர்த்து குளிர்விக்கும், சிட்டர் போல் திரு நாகேஸ்வரவரே. காலையில எழுந்து திருமுறை தமிழோசிலே பாடினா நம்முடைய குட்ட வல்வினை தீர்த்து பெருமான் நம்மை குளிர்விப்பார். அதனால திருமுறை என்பது நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விதமான பொருள். என்ன வளம் இல்லை இந்த திருமுறையில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வேறு முறையில். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. செல்வம் அம்மாவாக. ஐயா அருமையா சொன்னீங்க அந்த விளக்கம். ஆமாம் ஐயா, அது வந்து உணர்ச்சி பூர்வமா செய்தா அது பொருள் விளங்கையா. வெறும் விளம்பரத்துக்கும் வியாபாரத்துக்கும் நானும் செய்யறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுமா எவ்வளவு காசு கொடுப்பீங்கன்னு கேட்டா அது வந்து இதெல்லாம் விளங்காது. பொருள் காசு மேல இருந்தா இதை விடுங்க. அருள் மேல, பொருள் மேல இல்லாமல் அருள் மேல இருந்தா இந்த இதெல்லாம் இந்த விளக்கம் கிடைக்கும். நம்ம வெறும் பொருள் மேலே இருந்தா என்ன பண்ணோம், பாசி தீரவே காசு நல்குவீர்தான். தோத்தன் தோல் முடி தாளும் தொலையவே சேர்த்தினார் திருப்பாதத்து ஒரு விரல் ஆர்த்து வந்து உலகத்தவராடிடும் தீர்த்தர் போல் திரு நாகேச்சரவரே, ஆர்த்து வந்து உலகத்தவராடிடும் தீர்த்தர் போல் திரு நாகேச்சரவரே. திருச்சிற்றம்பலம். ஆர்த்து வந்து உலகத்தவராடிடும் தீர்த்தர் என்று சொல்லி நாம் உலகியல் நெறியிலேன் என்றால் நமக்கு பொருள் நினைப்பு தான் வரும். ஆனால் அருளியல் நிலையில் என்றால் அந்த அருள் நினைப்பு வரும். அப்ப இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் தானா வந்து அமையும். நம்ம போய் தேடி போய் இதுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானா விளங்கும். வாழ்க வாழ்க. அடுத்த மணி நச்சியா அடுத்த பதிகம் படிக்கலாமா? மணி அடுத்த 8 நிமிஷம் இருக்கு, 7 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்த பதிகம் படிச்சிடலாமா? படிச்சிடலாம். திருவதிகை வீரட்டம் படிச்சலாம். இன்னொரு பதிகம் படிச்சலாம். 53வது பதிகம் திருவதிகை வீரட்டம் திருக்குறுந்தொகை பகற்பெண் 4 நாழிகை வந்து 10 to 12, மணி வந்து 9:36 10:48, ராகம் வந்து இந்தோள ராகம், நடுநாட்டினுடைய 7வது தலம், பன்ருட்டிக்கு தெற்கே இருக்கிற அதிகை வீரட்டான நம்ம ராஜா ஊருக்கு பக்கத்துல இருந்தது. ஆனா அடிக்கடி அங்க போவாங்க. அம்பாள் வந்து திரிபுர சுந்தரி. இப்ப நமக்கு ராஜா ராணி தான் அங்க வீரட்டாரும் திரிபுர சுந்தரமாக காட்சி தர வேண்டும். அப்படியே அந்த அவளை சிவமும் சக்தியுமாக வணங்குதல். 50 ஆண்டு நிறைவாழ்வு வாழ்ந்த அந்த பெருமக்கள் நான் அவங்கள ராஜா ராணியா பார்க்காம வீரட்டநாதராகவும் திரிபுர சுந்தரியாகவும் காணு அவங்கள சுத்தி வளம் வந்தா நமக்கு அதுதான் சிவனை செய்ய சொன்னாரு. மணமக்களை வலம் சிவம் சக்தியா வந்து வலம் வருதல்னு சொன்னார். வாழ்க வாழ்க. அதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசர் 144. அரியனுக்கு அரியானை. அரியனுக்கு அரியானை அடியவருக்கு எளியானை விரிபுணல் சூழ் திரு அதிகை வீரட்டானத்து அமுதை தெரிவரிய பெருந்தன்மை திருநாவுக்கரசு மனம் பறிவுரு செந்தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்யும் நாள். திருநாவுக்கரசு மனம் பறிவுரு செந்தமிழ் பாட்டு பல பாடி என்று
அந்த திருமுறை பாடல்களை பாடினால் இந்த மாதிரி விளக்கங்கள் தானாக நமக்கு வந்து அமையும். பெரியோர்கள் நமக்கு கொடுத்த கொடை, அதை நம்ம பயன்படுத்திக்க பழகிக்கணும். நம்ம வெறும் உலகியல் சடங்குலேயே ஏதோ காலத்தை தள்ளிங்கிறோம். ஆனால் அருளியல் நிலையிலே நின்று சிந்தித்தால், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை குடர் என்ற வகையில அந்த பேர்களை நமக்கு தானாக வந்து அமையும். வாழ்க வாழ்க. கோணன் மாமதி சூடியோர் கோவணம் நாணில் வாழ்க்கை நயந்து பயனிலை பாணில் வீணை பயின்றவன் வீரட்டம் காணில் அல்லதென் கண் துயில் கொள்ளுமே. காணில் அல்லது என் கண் துயில் கொள்ளுமே. வீரட்டான பெருமானை வணங்காது என்னுடைய கண்கள் துயில் கொள்ளாது என்று அப்பர் பெருமான் பாடுகிறார். ஏன்னா அவரை சூலை தடுத்து ஆட்கொண்ட இடம் அல்லவா, அதனால பெருமானை காணினல்லது என் கண் துயில் கொள்ளாது என்பதை கொள்ளுமே என்ற சொல்ல வார்த்தையாலே காட்டுகிறார். இந்த பாடல் தோறும் அப்படி கண் துயில் கொள்ளுமேன்னு பாடுவார். வாழ்க வாழ்க. ரெண்டாவது பாட்டு பண்ணினை பவளத்திரள் மாமன் சிவசெல்வி அம்மா வாங்க. சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. கண்ணில் வைப்பவள திரள் மாமணி பன்னினை பவள திரள் மாமணி அன்னலை அமரர் தொழும் மாதியை அந்நிலை அமரர் தொழும் மாதியை சுண்ணவெண் பொடியான் திருவீரட்டம் நன்னில் அல்லது என் கையில் துயில் கொள்ளுமே. நன்னில் அல்லது என் கண் துயில் கொள்ளுமே. திருச்சிற்றம்பலம். சுண்ணவெண் பொடியான் திருவீட்டம் என்று பெருமான் தன் திருமையிலே திருநீர் அணிந்திருக்க மெய்யலாம் வெண்ணீர் சன்னித்தமேனியான் என்ற செய்தியை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. உற்றவர்தம் உருநோய் களைபவர். சங்கர் ஐயா வாங்க. சங்கர். சங்கர் ஐயா போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உற்றவர்தம் உருநோய் களைபவர் பெற்ற மேலும் குறைந்து சடையினர் சுற்றும் பாய்புணல் கூத்துரு வீரட்டம் கற்கிலல்ல என் கண்டுயில் கொள்ளுமே. கற்கிலல்ல என் கண்டுயில் கொள்ளுமே. திருச்சிற்றம்பலம். பெருமான் வைத்தியநாதனாக இருந்து நம்முடைய நோய்களை எல்லாம் களைகிறார் என்பவர் உற்றவர்தம் உருநோய் களைபவர் என்று வைத்தியநாத பெருமான் நினைவுபடுத்துகிற பாடலாக அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. முற்றா வெண்மதி சூடும் முதல்வனார். தாமோதர ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முற்றா வெண்மதி சூடும் முதல்வனார் செற்றார் வாழும் திரிபுரம் தீயழ விற்றான் கொண்டையில் எய்தவர் வீரட்டம் கற்றால் அல்லதென் கண் துயில் கொள்ளுமே. கற்றால் அல்லதென் கண் துயில் கொள்ளுமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. முற்றா வெண்மதி சூடும் முதல்வனார் பெருமான் தன்னை தரணடைந்தாரை தன் தலைமையிலே தாங்குக பெருமானாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து அஞ்சாவது பாட்டு ஆனந்தலட்சுமி அம்மா வாங்க. ஆனந்தலட்சுமி. பல தேவர் பணிபவர். லட்சுமி இருக்கீங்களா? ஆனந்த லட்சுமி ஐயா அவங்க பணியா இருப்பாங்க நினைக்கிறேன். பள்ளிக்கூடம் போன அவங்க. அடுத்து வாங்க ஐயா. தமிழரசி அம்மா வாங்க. தமிழரசி. ஆத்தூர். திருச்சிற்றம்பலம் ஐயா. பல்லாரும் பல தேவர் பணிபவர் நல்லாரும் நயந்தேத்த படுபவன் வில்லால் மூவையிலெய்தவன் வீரட்டங்கல்லே நாகிலின் கண்துயில் கொள்ளுமே. நன்றிங்கய்யா.
வாழ்க வாழ்க. நல்லாரும் நயந்தேத்தப்படுபவர். பெருமானை யார் நயக்கிறார்கள் அவர்கள் நல்லவராக இருப்பார்கள், யார் நல்லவராக இருக்கோ அவர்கள் பெருமான நயந்தேத்துவார்கள் என்று இரு வகையிலே பொருள் சொல்வார்கள். வாழ்க வாழ்க. வண்டார் கொன்றையும். நடராஜ ஐயா வாங்க. ஐயா நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வண்டார் கொன்றையும் மத்தம் வளர்சடை கொண்டான் கோல மதியோடரவமோ. வண்டார் கொன்றையும் மத்தம் வளர்சடை கொண்டான் கோல மதியோடரவமும் விண்டார் மும்மதில் எய்தவன் வீரட்டம் கண்டானல்லரென் கண் துயில் கொள்ளுமே. விண்டார் மும்மதில் எய்தவன் வீரட்டம் கண்டாலல்லதென் கண் துயில் கொள்ளுமே. நன்றிங்க ஐயா. கொண்டான் கோல மதியோடு அரவமும். அவன் சந்திரனை எதற்கு தாங்குகிறான்? தன்னை சரணடைந்தாரே தாழ்வு தலைமையிலே தாங்குவதற்காக மதி. அரவம் எதற்கு? பகைக்க வந்த அந்த பாம்பை நட்பாக்கி கொண்டதன் அடையாளம். இப்படி எண்ணி பார்த்தால் நம்முடைய வினைகள் கெடும், மும்மலம் கெடும். அதாவது விண்டார் மும்மதில் எய்தவன் என்று அந்த முப்புறமாவது மும்மல காரியோ இதையும் சொல்லி காட்டார். மதியோடு அரவத்தை காட்டி மும்மலம் எய்திய முப்புறமாகி மும்மலம் எய்த காரியத்தை காட்டுகிற பாடல். நல்ல அருமையான பாட்டு. வாழ்க வாழ்க. இன்னொரு முறை பாட்டு அந்த பாட்டை ஐயா திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வண்டார் கொன்றையும் மத்தம் வளர்சடை கொண்டான் கோல மதியோடரவமும் விண்டார் மும்மதில் எய்தவன் வீரட்டம் கண்டாலல்லதென் கண் துயில் கொள்ளுமே. விண்டார் மும்மதில் எய்தவன் வீரட்டம் கண்டாலல்லதென் கண் துயில் கொள்ளுமே. நன்றிங்க ஐயா. சைவ நன்னரின் ஆண்மைன்னு சரியை கிரியை யோகம் ஞானம் பெருசா சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் சரியா புரியாது. ஏதோ கேட்டா புரியாம இருக்கு, அப்புறம் மறந்துடும். ஆனால் திருமுறை என்பது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். திருமுறையை கேட்கணும், அப்புறம் சிந்திக்கணும். சிந்தித்தால் தெளிவரும், தெளிந்தால் நிட்டை கூடலாம் என்ற அந்த திருமுறை என்பதுதான் உண்மையான சைவ நன்னரின் ஆண்மை. அதை நாம் உரிய வழிகளை பயன்படுவதற்கு இந்த திருமுறையை, திருநெறிய தமிழோசையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க வாழ்க. அதனால இதுல இருக்கிற சித்தாந்த சைவம் தானா விளங்கும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். அதனாலதான் நான் சொன்னேன், பாடுறதோட கேட்கறது புண்ணியம்னு அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் அதுதான். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். அதுதான் உண்மையான சைவ நன்னெறி ஆண்மை. வாழ்க வாழ்க. அரையார் கோவணம். பரமேஸ்வரி அம்மா வாங்க. பரமேஸ்வரி. சிவாயம். அரையார் கோவன ஆடையனாறு எலாம் திரையார் ஒன் புனல் புனல் பாய் கெடில கரை வீரையார் நீற்றன் விலங்கு வீரட்டன் பால் கரையேனாகில் என் கண் துயில் கொள்ளுமே. கரையேனாகில் என் கண் துயில் கொள்ளுமே. திருமுறைகளை கேட்டு சிந்தித்து தெளிந்தால் நெட்டை குடலாகிய கரைதல் நிலைமை தானாக வந்து அமையும்னு சொல்கிற வாகல். கரையேனாகிலன் கண் துயில் கொள்ளுமே. வாழ்க வாழ்க. நீருடை தடம் தோளுடை நின்மலன். அடியேன் படிக்கிறேன்.
படிங்க. நீருடை தடந்தோள் உடை நின்மலன் ஆருடை புனல் பாய் கெடில கரை ஏருடை கொடியான் திருவீரட்டம் கூறில் அல்லது என் கண் துயில் கொள்ளுமே. இதுல நீரு, ஆறு, ஏறு என்று சொல்லி, நீரு என்பது நம்முடைய வினையை போக்குவது, ஆறு என்பது நம்முடைய ஆணவத்தை போக்குவது, ஏறு என்பது மாயையை களைவது, மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்குவதற்காக நீரு, ஆறு, ஏறு என்று சொன்னால், அப்படி கூறினால் நம்முடைய கண் துயில் கொள்ளுமா? பெருமானை நினைத்து கொண்டே இருக்கும். கண் துயில் கொள்ளாது, கொள்ளுமான கொள்ளாதுன்ற மாதிரி பாடியிருக்கார். வாழ்க வாழ்க வாழ்க. செங்கண்மால் விடை. செங்கண்மால் விடை ஏறிய செல்வனார் பைங்கனானையின் ஏரூரே போர்த்தவர் அங்கஞ்ஞாலம் அது ஆகி வீரட்டாம் அங்குள்ளாக என் கண் துயில் கொள்ளுமே. அங்கல்லாக என் கண் துயில் கொள்ளுமே. சிற்றம்பலம். அங்கஞாலம் ஆகிய வீரட்டம் என்ன தன்னை சூரியதெடுத்து ஆட்கொண்ட அந்த திருவிழத்தையே நம்ம கண்ணுக்குள்ள உலகமாக காட்டுகிறார். அங்கண் ஞாலமது ஆகிய வீரட்டம் என்று அப்பர் பெருமான் திருவீரட்டானத்தை தாம் உணர்ந்த உலகமாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து பூண்ணான் ஆரம். சித்ரா சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பூமானாரம் பொருந்த உடையவர் நானா கவ்வரை வில்லிடையம்பினார் பேனார் மும்மதி எய்தவன் வீரட்டங் காணேனாகிலேன் கண்டுயில் கொள்ளுமே. காணேனாகிலேன் கண்டுயில் கொள்ளுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமானை காணாது கண் துயில் கொள்ளாது. அவனை ஊனக்கண்ணாலும் காண வேண்டும், ஞான கண்ணாலும் காண வேண்டும். ஆனால் காணலாகினன் கண் துயில் கொள்ளுமே என்கிறார். வாழ்க. வரையார்ந்த வைரத்திரள் மாணிக்கம். ராஜேஸ்வரி அம்மாவாங்க. மா ராஜேஸ்வரி இருக்கீங்களா? இருக்காங்க இருக்காங்க ஐயா. வாங்க டேரம்மா வாங்க. சரிங்க ஐயா. அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமா? சரஸ்வதி அம்மா ஐயா. இருக்காங்களா? இல்லங்க ஐயா. திலகவதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். வரையார்ந்த வைரத்திரள் மாணிக்கம் வரையார்ந்த வைரத்திரள் மாணிக்கம் திரையார்ந்த புனல் பாய்கெடில கரை விரையார் நீத்தன் விளங்கிய வீரட்டம் உரையேனாகில் என் கண் துயில் கொள்ளுமே உரையேனாகில் என் கண் துயில் கொள்ளுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமானை வைரமென்றும் மாணிக்கமென்றும் உரையேனாகில் என் கண் துயில் கொள்ளுமா என்று கேட்கிறார் நம்முடைய அப்பர் பெருமான். பெருமான வெறும் வைரம் மாணிக்கம்னு சொல்லுவாங்க. முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழு ஜோதியாக காண வேண்டும். புன்புல பொத்தையூன் சுவர் புழுப்பொறிந்து விழுத்து அசும்பு ஒழுகிய வைக்கூரை இத்தை மெய்யன கருதி இடக்கடல் சுழித்தலை படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்த
பவளத்தின் முழு ஜோதி என்று காண வேண்டும். அப்படி கண்டால் அப்படி உரையேனாயில் என் கண் துயில் கொள்ளுமா என்று அந்த மாணிக்கவாசகர் திருவாசகத்தை நினைவுபடுத்துற மாதிரி இந்த பாடல் வந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய பேர் ஹாப்பி பர்த்டே பிறந்தநாள் கொண்டாடுறோம். ஆனால் பிறந்தாளை எப்படி கொண்டாடினா முத்து விழா, மகிர விழா, மாணிக்க விழா அப்படின்னு 5 விதமா கொண்டாடுறார்கள். 60 வயதுல மணி விழா, 70 பவள விழா, 80 முத்து விழா, 90 வைர விழா, 100 மாணிக்க விழா அப்படி கொண்டாடுவோம் பெரியவர்கள். அதை இப்ப வேற மாதிரிலாம் மாத்தி அம்சாங்க. சஷ்டியத்தை புத்தி என்னென்னமோ பேர் வச்சு அந்த ஊர் பேர்லாம் மாத்தி விட்டாங்க. திருக்கடவுர்ல போய் என்னமோ செய்யறேன்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் இல்ல. நம்முடைய பெருமான் எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி பெருமானுக்கு ஏத்த மாதிரி நம்முடைய உடம்பு அமைய வேண்டும்ன்றக்காக இந்த உடம்பையை கோயிலாக்கி கொள்வதற்காக நம்முடைய பெரியவர் நமக்கு கொடுத்த கொடை இந்த வைரம் மாணிக்கம் எல்லாம் என்ன. அதனால அந்த அவனை நம் வைரவும் மாணிக்கமாக காணுமாறு நம்முடைய வாழ்வும் அப்படி அமைய வேண்டும். முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழுச்சோதி அத்தன்னாண்டுதன் அடியறிற்கூட்டி அதிசயம். அந்த அடியறிற்கூட்டி அதிசயம்தான் முத்தி இலக்கணம்னு போட்டிருக்கோம். வாழ்க வாழ்க. இதெல்லாம் நினைவுபடுத்துகிற பாடல் இது. வாழ்க. உலந்தார் வெண்தான் இவர் சிந்திக்க சிந்திக்க தானா இதெல்லாம் இந்த வரும். இதுக்கெல்லாம் புத்தகத்தை வச்சு அர்த்தம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. டிக்ஷனரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மரபு நம்மிடத்துல இல்லவில்லை. டிக்ஷனரி பார்க்கறது இங்கிலீஷ்காரன் தான் பார்ப்பேன் டிக்ஷனரியை. நம்ம இந்த புலவர்கள் சொற்களுக்காக தேடுவாங்க, நிகழ்ந்து தேடுறதுன்றது. ஆனா பொதுவாகவே நம்முடைய தமிழ்ல அகராதி பார்த்து படிப்பதில்லை. சிந்திக்க சிந்திக்க பொருள் தானா விளங்கும். தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். அதுல சிறந்த சிறப்புடைய திருமுறைகள். அதனாலே அதை கோயிலாக போற்றுகிறோம். வாழ்க வாழ்க. உலந்தார் வெண்தலை. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. செண்பகவல்லி அம்மா வாங்க. இருக்கீங்களா? இல்லையா அவங்க இல்ல. பட்டமலம் பாடுங்க பாடுங்க. பட்டமலம் முடிச்சுங்க. இல்லையே நீங்களே பாட்டுக்குமா. இல்லன்னு சொன்ன ஆள் பாடலாம். இருக்காங்கல்ல. இல்லன்னு சொன்ன ஆள் இருக்கிறாங்க, அவங்க பாடலாமே. அடுத்தது பட்டமலம் கணபதி ஐயா வராருங்க ஐயா. ஐயா கணபதி ஐயா வராரு. கணபதி ஐயா வராரு பாருங்க, அவரை பாட சொல்லுங்க. பாடுங்க. கணபதி ஐயா. கணபதி ஐயா வராரா? பாடுங்க. நமச்சிவாயம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவாயனம். உலர்ந்தார் வெண்டலை உன்கலனாகவே பலந்தான் மிக்கவன் பாலரகன்றனை இளம்பார் சேவடி உண்டினான் விரட்டம் உளம்பேனாகில் கண்டுயில் உள்ளுமே இளம்பார் சேவடி உண்டினான் விரட்டம் உளம்பேனாகில் கண்டு கொள்ளுமே கண்டுயில் கொள்ளுமே. சிவாதிஷ்டிதவன் அரியார் பெருமக்கள் நன்றி. சிவா. வாழ்க வாழ்க வாழ்க. பெருமானுடைய பெயரை சொல்லி புலம்ப வேண்டும். வீரட்டானன் புலம்பேனாயில் கண்டு சிலம்பார் சேவடி ஊன்றினான் வீரட்டம். அவனை அப்படி அவனுடைய பெயரை சொல்லி புலம்ப வேண்டும். அப்படி புலம்பாமல் என்னுடைய கண் துயில் கொள்ளாது என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட இன்றைய நிகழ்ச்சி நிற்போம். முடிச்சு நாளைக்கு வச்சுக்கலாம். வாழ்க. அடுத்து பொன்னூசல் பட்டம்மாள் படிங்க. பொன்னூசல் என்ன படி சொல்லுங்க. நான் கதவு மூடுறதுக்கு பாடுறேன். சரிம்மா. இவங்க படிமா. பத்மாவதி அம்மா படிங்க. பத்மாவதி அம்மா பொன்னூசல். திருச்சிற்றம்பலம். ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவர் கணா கடவுள் கருணையினால் தேவர் குழா நானாமே உய்ய
ஆட்கொண்டருளி நஞ்சுதனை உணாக உண்டருளோ உத்தர கோசமங்கை கோனார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி உணார் வனமுலையே பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. காலையில இருந்து சுறுசுறுப்பா வேலை பண்ணான்னு பார்த்தா பொண்ணு செலவு தூங்க வச்சிருக்க போது. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. திருமுறை கதவை அடைப்பித்தல். நமங்க ஐயா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்கலையே புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்கலையே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. திருமுறை தமிழோசை படிப்பதன் பலன் என்ன? விடுமின் வெகுளி வேட்கை நோய். ஆசையும் கோபத்தை விடணும். ஆசையும் கோபத்தை விட்டா அன்பு பெருகும். அந்த அன்புதான் சிவம். வாழ்க வாழ்க. வாழ்த்து. திலகவதி அம்மா படி. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணின் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. ஆசைய கோபத்தை விட்டா மண்ணில் நல்ல வண்ணம் வாழன்னு திலகவதி அம்மா சொல்றதா. வாழ்க வாழ்க. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதிர் பிரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தார் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. சிலையது பெண் சிலையாக திரிபுரம் மூன்றேறி செய்த இலை நுனை வேட்டடக்கையன் ஏந்திடையால் ஒரு கூரன் அலைபுணல் சூழ் பிரமபுரத்தூர் அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். 10 நிமிஷத்துல ஒரு பதிவு முடியலாம் சொல்லி ஆரம்பிச்சு 20 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் லேட். வாழ்க வாழ்க. அப்புறம் 1 ஹவர்ல ப்ரோக்ராம் முடியலாம். 1 ஹவர்ல ப்ரோக்ராம் முடியலாம். நடாதே திட்டமிடுறது. சரிங்க. படிங்க. படிக்க ஆசைப்படுறீங்க படிங்க. வாழி திருமன்றம் கண்ட மலர் கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழி அவனை வணங்கும் முடி சென்னே வாழி அவன் சீர்பாடும் வாய் வாழி அவன் சீர்பாடும் வாய்
திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவா வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிங்க சிவாய. முடிச்சலாயா? அன்பர்களுக்கு நன்றிங்க. நீங்க அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றி 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக இன்று இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே உண்மை விளக்கம் என்கிற பகுதியில் நம்ம பகிர்ந்து வரோம். ஐயா சேலத்திலிருந்து நம்ம ஸ்ரீதேவ் ஐயா வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த வகுப்புலையும் அடியார் பெருமக்கள் வந்து இரவு 8 மணிக்கு கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, வணக்கம். நன்றி, 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 வணக்கம், வணக்கம்.